என் பையனுக்கு 33 வயசாகுது. 28 வயசுலேருந்து நான் பொண்ணு பார்த்துட்டு வரேன். கல்யாணமே ஆகல மாமி அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா தன் பையனையும் அழைச்சின்னு என்கிட்ட ஜோசியம் கேட்கறதுக்கு வந்திருந்தேன். அந்த ஜாதகத்தை நான் பார்த்தேன். கல்யாண வேலை வந்துடுத்தே, அடுத்த மாதம் இந்த நாள் கல்யாணம் ஆகிடும் உங்கள் பையனுக்கு. அது மட்டும் இல்லை, நேர் 10ஆம் மாதம் பையன் பிறந்துடும், இவ்வளோ கிட்டே வந்துடுது அப்படின்னு சொன்னேன். என்னமோ மாமி, நீங்கள் சொல்கிற வார்த்தை நிஜமாக பழிச்சுதுண்ணா. நிஜமாகவே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நானும் 5 வருஷமாக அவனுக்கு பையன் பொண்ணு பார்த்துட்டுருக்கேன். எல்லோரும் பெரிய பெரிய வேலையில் இருக்கணும்னு ஆசைப்பட்றா. இவனுடைய வேலை கொஞ்சம் குறைவு, அதனால தானோ என்னமோ தெரியல, வேறு சாக்கு போக்கு சொல்கிறா. ஜாதகம் ஒத்துக்கலை ஏதோ சொல்கிறாள், வெளியே ஒன்றுத்தையும் சொல்ல மாட்டேங்கிறா. எனக்கும் கஷ்டமாக இருக்குது. ஒரே குழந்தை, கல்யாணம் காட்சி பண்ணி வம்சம் வளர்ந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்காதுன்னு. இங்கே எந்த கவலையும் பட வேண்டாம். அடுத்த வாரமே உங்களுக்கு பொண்ணு அமைஞ்சிடும், நிச்சயதார்த்தம் ஆகிடும் உங்கள் பையனுக்கு. இந்த மாத கடைசிக்குள்ளே கல்யாணமே ஆகிடும் அப்படின்னு சொன்னேன். அது எப்படி மம்மி அவ்வளோ உறுதியாக நீங்கள் சொல்கிறீங்க? பொண்ணு பார்க்கலையே மம்மி, எல்லா பொண்ணும் வேண்டான்ட்டா. நாங்கள் இது வரைக்கும் பார்த்து அத்தனை பேரும் சப்ஜெக்டாக வேண்டான்ட்டா. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் மம்மி, நீங்கள் ஆறுதலாக சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். நாங்கள் ஆறுதலுக்கு கசுரன்னு சொல்லலை, உண்மையாகவே எனக்கு அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் ஆகிடும். பொண்ணே பார்க்கலையே மம்மி, பொண்ணு அவளே வருவா. அதாவது பொண்ணு ஆற்றுக்காரளே, பொண்ணோட அப்பாவே தன் பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வைப்பேர். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கிட்டக்க வந்துடுத்து, பகவான் இருக்கே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். அவளும் சந்தோஷமாக ஃபீஸை கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு ஏந்து போயிட்டு வரேன் மாமி சொன்னான். இருந்தாலும் அவள் மறுபடியும் அந்த அம்மா சொன்னான், எப்படி மாமி சொல்கிறேங்கோ? அவனோட ஜாதகத்தை பார்த்துமா சொல்கிறேன், ஜாதகத்தை பார்த்தான்னு சொல்கிறேன். இல்லை யாரோ கால சர்ப்ப தோஷம் இருக்குது, என்னமோ தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, செவ்வாயின் சூரியனை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எதையவே மனசில் பிடிச்சிக்காதுங்கோ. எல்லா ஜோதிடர் சொன்னதுமே உண்மையாக கூட இருக்கலாம், அதை பற்றிலாம் இல்லை. எனக்கு இப்படி தான் தெரியுது, நான் படித்த வரைக்கும் எனக்கு தான் தெரியுது அப்படின்னு சொன்னேன். சரி மாமி அப்படின்னு சந்தோஷமாக போயிட்டேன். ஏன்னா அவள் இந்த 5-6 வருஷமாகவும் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கா. 33 வயசும் ஆயிடுத்து பையனுக்குன்றதுனால ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுருக்கா போல இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சுது. நானும் அந்த பையனுக்கு இந்த மாதிரி சீக்கிரம் கல்யாணம் ஆகுங்கிறதும் அடுத்த வருஷத்துலேயே அந்த குழந்தை பிறக்க போகிறதுங்கிறதும் ஜாதகத்தை பார்த்து எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொன்னேன். அத்தோட பகவானுடைய அந்த பரந்தாமனுடைய அனுகிரகம்தான் நான் சொல்கிறது பலிக்கிறதுங்கிறது. என் கையில் எதுவும் கிடையாது. எங்கள் அம்மா போட்ட பிச்சை இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது. எங்கள் அம்மா ரொம்ப நல்லா சொல்லுவாள். எனக்கு அதுக்கப்புறமா நான் நிறைய கற்றுன்னு பிஹெச்டி பண்ணியிருக்கேன் ஆஸ்ட்ராலஜியில். அதனால் அந்த நம்பிக்கையோடையும் அந்த தெய்வ பக்தியோடையும் நான் அதை சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டேன். நான் இன்னும் பொண்ணே பார்க்கல மம்மி, நீங்கள் சொல்கிற வேலை வரணும் அப்படின்ட்டு போயிட்டேன். அதே போல் ஒரே வாரத்துக்குள்ளே ஒரு பெரியவர் அவளுக்கு வந்திருக்கேன். அந்த பெரியவர் அவளுக்கு முன்ன பண்ணி தெரியாது. அவர் என்ன சொன்னேன்னா, உங்கள் பையனை நான் பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன். உங்கள் பையனுடைய செயல் நடவடிக்கை, ஒழுக்கம், பாசம், அவனுடைய பேச்சு, பண்பு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. என் பொண்ணும் பார்த்துருக்கா என் பையனை, அவனை தான் பண்ணிப்பேன்னு சொல்கிறான். என் பொண்ணு என்ன படிச்சிருக்கா? பெரிய படிப்பு. அந்த மனுஷன் ரொம்ப பெரிய பணக்காரர். இவன் நடுத்தர வர்க்கம் தான். அந்த பையன் நிறைய படிப்பில் ஓரளவு சுமார் படிப்பு, சுமாரான உத்தியோகத்தில் இருக்கு. உடனே ஜாதகத்தை எடுத்து என்கிட்ட வந்தா, மாமி ஜாதகம் வந்துருக்கு, ஒரு பெரியவர் நீங்கள் சொன்ன மாதிரி தன் பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்கிறேன், ஜாதகம் ஒத்துன்ருக்கு. இல்லை மாமி, செவ்வாய் சூரியன் இருக்குது இவனுக்கு, அதே போல் பண்ணணும்னு சொன்னால். ஆனால் அந்த பொண்ணு ஜாதகத்தில் இந்த மாதிரி மகரத்தில் செவ்வாய் சூரியன் சேர்ந்துருக்கு. அது குடும்பத்துக்கு நல்லா ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்ந்துட்டால் குடும்பத்துக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. இது செவ்வாய்க்கு உச்ச வீடு. இந்த இடத்துல சூரியன் சேர்ந்துருக்குது. அதோட உங்கள் பிள்ளை ஜாதகத்தில் அந்த மாதிரி செவ்வாய் சூரியனுடைய இதனுடைய ஆட்சியெலாம் சரியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் வராது, இங்கே பண்ணலாம். இல்லை மாமி, அவன் படிப்பும் ரொம்ப ஜாஸ்தி, பணமும் ரொம்ப ஜாஸ்தி, அந்த பொண்ணு இவனுக்கு. ஏன் அப்படி நினைக்கிறீங்க?
இவனுக்கு நல்லா படித்து நிறைய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிற பொண்ணு வருவான்னு தான் அந்த சொல்லியிருந்தேன். நீ நல்ல பொண்ணாக தேடின்னு வருவான், நல்லா நடக்கும்னு சொன்னேன். நீ அதுபோல் தான் நடக்க போகுது, தாராளமாக பண்ணுங்க. அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. நிச்சயதார்த்தம் ஆனதுக்கப்புறம் அம்மாவும் பிள்ளைங்கிட்ட வந்து சந்தோஷப்பட்டுண்டா. மம்மி கல்யாணத்துக்கு நாங்கள் நிறைய வந்து கூப்பிட்றோம், நீங்கள் அவசியம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் நிச்சயதார்த்தத்துக்கு எனக்கு போக முடியல. எனக்கு ஏதோ என்னோடய ஃப்ரெண்டோட ஏதோ பிரச்சனை, அதனால் ஆவாத்துக்கு போயிட்டேன் நான். அதனால் நம்ம அங்கே கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்கு போக முடியல. அப்புறம் கல்யாணத்துக்கு வந்து கூப்பிட்டுருந்தா, ஆனால் ஏதோ பிரச்சனைனால எனக்கு கல்யாணத்துக்கும் போக முடியல. உள்ளூர்லேயே தான் கல்யாணம் நடந்தது, போகக்கூடிய கிட்டக்கு முடிக்கிற இடம் தான், அதில் பிரச்சனை இல்லை. ஆனாலும் எங்கள் சம்மந்தி மாமி கொஞ்சம் கீழே விழுந்துட்டு அடிபட்டுன்ட்டா, அவளை ஆஸ்பத்திரியில் விட்டுனேன். அதனால வந்து அவளை விட்டுட்டு எனக்கு வரத்துக்க முடியல, கஷ்டமாக இருந்தது. அதனால அம்மா அந்த மாதிரி காரணம், நான் கல்யாணம் ஆனோன்னு வந்து உங்களை சேவிக்கிறேன் மம்மி அப்படின்னா. இதுப்பா நீ குழந்தை எடுத்து வந்தால் நான் சேவிக்க போகிறேன் நீ அப்படின்ட்டு கிண்டல் அடிச்சு. அதுக்கப்புறம் சரி அப்படியே போயிடுச்சு. பார்த்தா கல்யாணம் ஆகி 11 மாதங்கள் ஆகுது. போன வாரம் அந்த பையன் குழந்தை பிறந்ததுக்கு பிள்ளை நீங்கள் சொன்ன மாதிரியாவே அப்படின்னு அவ்வளோ சந்தோஷத்தோடு இந்த வாரம் நான் வந்து பார்க்குறோம். கண்டிப்பாக வரோம் மாமி, அவ்வளோ சந்தோஷமாக சொல்லியிருக்கேன். ஏன் நான் இது எதுக்கு இதை நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னாக்கா, குழந்தை அப்படிங்கிறது வந்து சாட்சாத் அந்த எம்பெருமான் கொடுக்குற பிச்சை தான். நம்ம செயல் அதில் எதுவுமே இல்லை, நம்ம அகங்காரத்துக்கு அதில் எதுவுமே இல்லை. உனக்கு குழந்தை இருக்குது, எனக்கு குழந்தை இல்லைன்னு பீத்திக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவனாக பார்த்து கொடுக்குறது தான் குழந்தை, அந்த தெய்வமாக பார்த்து கொடுக்குற பிச்சை தான் நம்மளாம். அதனால் அதில் தெரிஞ்சதுனால நான் அதை சொன்னேன். எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுனால இந்த பதிவை உங்களோடலாம் பகிர்ந்துட்டேன். இது பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.